டெய்லியுமே என்ன செய்றது? என்ன லன்ச்சு? என்ன இது டிஃபன் செய்றது? இந்த மாதிரி நெறைய கன்ஃப்யூஷனோட தான் நம்மளோட டே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாவா? இல்லையான்றத மறக்காம சொல்லுங்க. அதோட நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வருங்க. நம்ம வந்து சில்க் த்ரெட் விலாக் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம்னு நெறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பா அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களோட சப்போர்ட் குடுங்க. காலைல டிஃபனும் அப்படியே செஞ்சு குடுத்தாச்சு. புதினா சட்னி, இட்லியுமே. பண்றேன்னு சொல்லி இதுதாங்க செஞ்சிருந்தேன். நம்ம ஆல்ரெடி முருங்கைக்கீரை பொடி செஞ்சிருந்தோம் இல்லையா? அதே வந்து ரைஸாக அப்படியே கலந்து குடுத்துருந்துருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு மதிய லஞ்சா இதுதான் வந்து செஞ்சு குடுத்துருக்கேன். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சு குடுக்குறது. எப்படி இருக்குன்றது வந்ததுக்கப்புறம் சொல்றேங்க. அதோட இன்னைக்கு ஈவினிங்கா வந்து ஒரு ஃபங்ஷனுக்கும் போனோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்ஷனு. ஆனா அது போற வரைக்குமே ரொம்ப வந்து திகிலா தான் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதோட அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடங்கல் வந்தது. போறோமா இல்லையான்றதே வந்து ஒரு 7:30 மணி வரைக்குமே எங்களுக்குமே தெரியல. அப்படித்தான் சொல்லி இந்த ஃபங்ஷனும் அட்டெண்ட் பண்ணிட்டு ஒரு வழியா. அது யாரோட ஃபங்ஷன்னு கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே ஆஷியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. ஏன்னா என்ன மட்டும் வீடியோ எடுக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. அதனால அவளையும் எடுத்தாச்சு நம்ம வ்ளாக்ல. என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவளோட 2nd பேபி ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் நாங்க போயிருந்தோம். கடைசி நிமிஷம் வரைக்குமே ஃபங்க்ஷனுக்கு போவோமா, போமாட்டோமான்னு ஒரு திகிலாவே இருந்துச்சு. அங்க போனது தான் தெரிஞ்சது நம்மளோட இம்பார்ட்டன்ட் எவ்ளோ முக்கியமான விஷயம்னு. குட் ஃப்ரெண்டுன்னா என்ன? நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம என்னென்ன பண்ணோன்றத அவங்களோட பேரண்ட்டும் நம்மள பார்த்துருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம இப்போ பார்த்தாலுமே அந்த மெமரீஸ் தான் வரும். அந்த மாதிரி தான் அவங்களோட அம்மாவும் என்னை பார்த்து பயங்கர எக்ஸைட் ஆனாங்க. இந்த பாப்பா பொறக்கும்போது நான் போய் பார்த்துருந்தேன். அதோட 1 இயர் போனதே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணது. நாங்களுமே நடுவுல சரியா பேசிக்காம இருந்திருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணதால திரும்பவும் பழைய மாரியே வந்தாச்சு. அதோட போனதுமே அவ்வளோ சொல்லியிருந்தா. அங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயும் நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல்லேருந்தே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அத பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு அப்படின்னு டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா, அதுதான் பக்குன்னு ஆயிடுச்சு எனக்குமே. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. இப்படிதான் என்ஜாய்